ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி முள்ளங்கி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து இதை போல் கசக்கி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு கையால் மாவை இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. இது போல் மாவை சாஃப்டாக பிசைஞ்சது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து 400 கிராம் முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை மெலிசாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா முள்ளங்கியும் துருவியாச்சு. துருவின இந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், முள்ளங்கி இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு சீரகம் பொரியிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட துருவின 1/2 டீஸ்பூன் இஞ்சியை சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாசம் போகட்டும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு இடித்து வச்சுருக்கிற பூண்டை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மெலிசாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து மெலிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச முள்ளங்கியை இது கூட சேர்த்து வதக்குங்க. முள்ளங்கி 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை போட்டு வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவை உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உருண்டையை இதை மாதிரி ஒரு சீட்டில் வச்சு இந்தளவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் ஸ்டஃபிங் வச்சு இதை மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ண இந்த மாவை சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். பொறுமையாக திரட்டுங்க, அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நார்மல் சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக திரட்டிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடாகட்டும். கல் சூடாகிடுச்சிங்க. இப்போ சப்பாத்தி அதில் போட்டுக்கோங்க. 20 செகண்ட் கழித்து சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பின இந்த சப்பாத்தி மேலே கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சப்பாத்தியை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் எண்ணெயை இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல ஃப்ளப்பியான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முள்ளங்கி சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ஆனியன் ரைத்தாவோட பரிமாறிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.